வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர். என் விளவங்கோடி தொகுதி மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா, சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இதான் கேட்க முடியும். மோகன்குமாரை பொறுத்த மட்டும் மக்களுடைய வாழ்வாதாரமும் நாடினுடைய வளர்ச்சி, பணம் சம்பாதிச்சு போகிறதுக்காக அல்ல என்னுடைய கட்சியும் நானும் பாடுபடுகிறது. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு மக்களை கொள்ளையடித்து இன்றைக்கு பணக்கார குடும்பங்களாக மாறிவிட்டது என்று அது வாக்காளர்களுக்கும் விளவங்கோடு தொகுதி மக்களுக்கும் தெரியும். 2.5 வருடத்தினிடையில் இவர் எம்எல்ஏ ஆஸ்தி எவ்வளோ, 5 வருஷத்தினிடையில் ஒரு அமைச்சருடைய ஆஸ்தி எவ்வளோ, எம்பி, சேர்மான், மேயர், கவுன்சிலர்மார், 5 வருஷ காலத்தினிடையில் மக்கள் பண்பு யாரிடத்தில் இருக்கிறது? இன்றைக்கி நாடினுடைய வளர்ச்சியும் நாடினுடைய நிலைமைக்கும் காரணக்கார யார்? இனியாவது என் விளவங்கோடு தொகுதி மக்கள், குமரி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை ஒதுக்கி வையுங்கள், மதத்தை சேர்க்காதீங்க. நம் மனிதர்கள் எல்லா ஆண்டவர் பிள்ளைகள். ஹைந்தவர் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் கிரைஸ்தவர் என்றும் கிடையாது. மதத்தின் அடிப்படையில் வாக்கு கேட்டு வரக்கூடியவங்களை விரட்டி அடியுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை துண்டி போக காரணம், இந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமாக காரணம் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் வருகின்றார்கள் வாக்குகளை கேட்டு. ஒரே கட்சிக்கு நீங்கள் தேர்வு செய்தால், ஒரே கட்சியில் பட்டவங்களே நீங்கள் தேர்வு செய்து கொண்டிருந்தால், இந்த மாவட்டத்தினுடையும் நம்முடைய தொகுதியுடையும் முன்னேற்றம் என்ன, வளர்ச்சி என்ன, உங்கள் பிள்ளைகளுடைய உங்கள் எதிர்காலங்கள் என்ன, கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். மாற்றி அமைப்போம். இந்த முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக கூட்டணியை தோற்கடிப்போம். முக்கியமாக காங்கிரஸ் எந்த தொகுதி நின்னாலும் காங்கிரஸை தோற்கடியுங்கள். என் கிறிஸ்தவ சகோதரிகள், இஸ்லாமிய சகோதரிகள், ஹைந்தவ சகோதரி, நானும் ஒரு பெந்திக்கோசு கிறிஸ்தவன் தான், நாடார் கிறிஸ்தவன் தான். நான் அந்த மத அடிப்படை வந்து எங்களோட வாக்கு கேட்கவில்லை. இந்த முறை மாற்றி அமையுங்கள். இந்த முறை காங்கிரஸை தோற்கடியுங்கள். பிஜேபியுமாய் கைகோர்த்து கேரளத்திலும் இந்தியில் பல மாநிலங்களிலும் தமிழகத்திலும் உங்கள் நான் சொல்கிறது பொய்னா நீங்கள் விசாரிக்கலாம். பிஜேபியும் காங்கிரஸும் ஆகி இன்றைக்கி விளவங்கோடில் எத்தனை பஞ்சாயத்தில் கூட்டணி வைத்து கொண்டிருக்கின்றது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த பூச்சாண்டி வேலை? எதுக்கு மக்களை ஏமாத்திரம்? புது முகங்கள் வருகின்றார்கள் ஓட்டுகளை கேட்டு. கைப்பத்தியில் காங்கிரஸின் சின்னத்துக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு வாங்கிவிட்டு சம்பாதிச்சு போகின்றார்கள். ஐயா, ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள். தொகுதியில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நடந்திருக்கு, என்ன செய்திருக்கு இவர்கள் என்று இனியாவது கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் அதான் சொல்கிறோம். யார் ஜெயிச்சா என்ன? பிஜேபிக்காரன் ஜெயிச்சாலும் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. யார் ஜெயிச்சாலும் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஆகையால் கொஞ்சம் கவனியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். காங்கிரஸ் விளவங்கோடு தொகுதியில் தோற்கடியுங்கள். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர்.